மிடில் கிளாஸ் வந்து டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் ஏதாவது மாறுமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் மிடில் கிளாஸில் ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார், ஆனால் சீஃப் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் எல்லாம் கலந்துப்பாங்களா? யூ வித்ட்ரா தெம் ஆல்சோ. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு வராமல் இருப்பது தமிழகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் என்று மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி கடைபிடித்த ஒரே ஒரு பொருளாதார கொள்கை, நான் இனாமாக தரமாட்டேன் எதையும், நோ ஃப்ரீபீஸ். மிஸ்டர் கமல்ஹாசன் எம்பி ஆனா கூட I don't think that he will be participating in the government because கேரளால ஃபாரின் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களே சார், அதோட பின்னணி என்ன சார்? அது வந்து ஜோக். அது நீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூக்கொடப்பு இருந்தாலும் முதல் கையெழுத்து போடுவேன் என்று ஏமாத்தினார்களே, அந்த ஏமாத்தல் பாட்சா பலிக்குது. அண்ணாமலை செய்த இரண்டாவது என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை they want to revive it. பிரேக்கிங் நியூஸ், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம். வெல்கம் ஃபார் ஒன் மோர் எபிசோட். தேங்க்யூ. என்னோட முதல் கேள்வி ரிலேட்டட் டு தி பட்ஜெட் தான் சார். இப்போ இந்த நிதி ஆயோக் ஜூலை 27 நடக்கிற மீட்டிங் தமிழ்நாடு நாங்க பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதோட பின்னணி என்ன சார்? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு வராமல் இருப்பது தமிழகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், புறக்க வேண்டிய இடத்தில் புறக்கணிக்க வேண்டும். கான்வர்சேஷன், தே வாண்ட் டு என்கேஜ் இன் அ கான்வர்சேஷன். இந்தியில வார்த்தாலாப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு மைதானத்தை விட்டு காலி பண்ணி குஸ்தி போடுறேன்ட்டு ஒண்ணு பண்ணுங்க ஸ்ரீதர். மோடி வேண்டாம், மோடி ஒழிக, கருப்பு பலூன், பிளாக் பலூன்ஸ், பிளாக் பிளாக் எல்லாம் காமிக்கலாம். 40க்கு 40 வெற்றி அடைவோம், ஜனநாயகத்தை காப்போம். இது பாய்காட் பண்றது ஜனநாயகமா சார்? யூ அண்ட் மீ என்கேஜ் இன் a conversation. சப்போஸ் ராஜகோபால் பேக்ஸ் அவுட் ஆர் ஸ்ரீதர் பேக்ஸ் அவுட், இது என்ன, இது கான்வர்சேஷனா? இது இப்போ சத்தம் வரும், ஒரு கையில என்ன சத்தம் வருது எப்படி? நோ. So therefore, our decision is to be, questioned. And M.K. Stalin அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். He must rethink about his walking out of the Niti Ayog. Every budget session முடிஞ்ச உடனேமே ஸ்ரீதர் நிதி ஆயோக் உட்காந்துப்பாங்க. அதுல nitty-gritty they will work it out. Suppose Andhra got 15,000 crores. அதுக்கு எப்படி பண்ணணும்ட்டு பிளானிங் கமிஷன், that is old planning commission, now Niti Ayog. They will, decipher the big numbers, number crunching. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பார்க்க மாட்டேன். பட் அஃபிஷியல்ஸ் ஆர் ஆல் ஜாயினிங். why அஃபிஷியல்ஸ் வாபஸ் பண்ணிடு. தமிழ்நாடு செய்யக்கூடிய துரோகம் என்ன என்று கேட்டால், முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார், ஆனா சீஃப் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் எல்லாம் கலந்துப்பாங்களா? யூ வித்ட்ரா தெம் ஆல்சோ. அவரோட வருத்தம் என்னன்னா, பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்திருக்குன்னு சொல்றாரே சார். சார் 40 வின் பண்ணிட்டு மோடி வராதேன்னு சொல்லிட்டு, வேற ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் மோடி வேணும்னு சொன்னாங்க. அப்கோர்ஸ் தேர் இஸ் a discrimination, I accept it. அதை நீங்க பேசிதான் தீர்க்கணுமே தவிர, சார் பட்ஜெட் செஷன் இஸ் ஃபார் 1 month ஸ்ரீதர், ஆகஸ்ட் 12th மட்டும் இருக்கு ஸ்ரீதர். யூ கேன் டாக் டு தெம், தே மே கன்சிடர். இப்போ ஆந்திராக்கு 15,000 கோடி கொடுக்கறத எடுத்து 12,000 சொல்லிட்டு 3,000 they can give it to you. You ask them or ask them to tax more. நீ எல்லாம் ஃப்ரீயா கொடுப்ப தமிழ்நாட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு இனாமா கொடுக்கணுமா? இப்ப பாருங்க, மெட்ரோ திட்டத்திற்கு பணம் கொடுக்கவில்லை என்று மு.க. ஸ்டாலின் அழுகிறார். ஆனால் அதே சமயத்தில் மு.க. ஸ்டாலின் செய்யக்கூடிய பச்சை துரோகம் மெட்ரோவுக்கு என்ன என்று கேட்டால், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் தரேன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் இலவச பஸ்ல போயிடுறாங்க. ஸோ லேடிஸ் டிராபிக் இன் மெட்ரோ ரெடியூஸ்ட். யாருமே போறது கிடையாது. மெட்ரோ இஸ் ஒன்லி ஃபார் மேல்ஸ். சரி, கரெக்ட் சார். ஈவன் ஆந்திரா கேஸ்ல கூட 15,000 crores கிராண்டா கொடுக்கல சார், லோனா தான் கொடுக்குறாங்க. ஆமா, 50 years லோன், 20 years லோன், அது பிரிச்சுப்பாங்க. அதை தவிர கிராண்டா கொடுத்தா கூட சார், வாட் இஸ் ராங் இன் இட்? தே எலெக்டட் அ கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடாது. காங்கிரஸ் இருந்தபோது தமிழ்நாட்டில் 10 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. 2004 to 2014 ஊழல் தான் பண்ணாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அந்த 10 அமைச்சர்கள் 4-5 அமைச்சர் எனக்கு நல்லா தெரியும் சார். சென்னை, டெல்லி,
டெல்லி சென்னை they never traveled outside சென்னை. பாலுக்கோ இல்ல பட்னாவுக்கோ தர்பங்காக்கோ லக்னோக்கோ அயோத்தியாவுக்கோ அல்லது இன்னும் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் சிக்கிம் நாகாலாந்து அங்க அந்த திருப்புராக்கெல்லாம் போனதே கிடையாது தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ். ஸோ யூ கெயில்ட் ஒன் திங். அதனால நரேந்திர மோடி உங்களுக்கு நிஜமாவே நான் சொல்றேன், வாட் நரேந்திர மோடி டிட் இஸ் ரைட் சார். ஏன்னா நீ தமிழ்நாடுக்கு மோடி வெடிகன்னு சொல்லணும், யூ கோ பேக் மோடின்னு சொல்லணும். நான் வை டு யூ வாண்ட் சரண்டர்? உங்களுக்கு பாலுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை சார். இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல சார், இப்போ மிடில் கிளாஸ் வந்து டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் ஏதாவது மாறுமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கே சார். இருக்கு சார். இப்ப பாருங்க, இப்ப எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு ஃபோக்கஸ் வந்தது 2024 எலெக்ஷன். காங்கிரஸ் இஸ் சேயிங் தட் தே காப்பி கட் அண்ட் பேஸ்ட் தி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. You have to welcome it. If Congress manifesto is being implemented by the government, you welcome it. அதை விட்டுட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஏ காமன் வேர்டு ஸ்ரீதர். இல்லா திண்டாட்டம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, சீரியஸான விஷயம். அதை மத்திய அரசாங்கம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் ஏழை இளைஞர்களுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்த நரேந்திர மோடிக்கு பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டுமே தவிர அவரை பற்றி தூசக்கூடாது, தூவக்கூடாது, ஒரு ஏவக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப கொடுத்தாலும் சண்டை, கொடுக்காட்டாலும் சண்டை. சார், 140 கோடி மக்களை சமாதானப்படுத்துவது, குஷிப்படுத்துவது என்று கஷ்டம் சார். ஒரு 80 கோடி பேர் நீங்க குஷிப்படுத்தலாம், மீதி 60 கோடி எப்படி இருந்தாலும் அகெயின்ஸ்டா தான் போவாங்க சார். மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி கடைபிடித்த ஒரே ஒரு பொருளாதார கொள்கை, நான் இனாமாக தரமாட்டேன் எதையும், நோ ஃப்ரீ பீஸ். கிளீனா இருந்துட்டாரு. தமிழ்நாடு அப்படி கிடையாது, எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓட்டு கூட ஃப்ரீ. 10,000 ரூபாய் இன்னைக்கு விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. அதுதான் தவறு என்று நான் கருதுகிறேன் ஸ்ரீதர். இப்போ இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சார், 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் in 500 top companies, ஒரு மந்த்லி ஸ்டைபண்ட் ஆஃப் 5,000 rupees கொடுக்குறாங்க. தட் இஸ் a welcome move சார். அது பாருங்க சார், நரேந்திர மோடி வந்து 2004ல மிஸ்டர் பி சிதம்பரம் டிரான்ஸ்ஃபார்ம் தி பென்ஷன் ரீஃபார்ம்ஸ், அங்க பென்ஷனை மாத்தி விட்டார். அதே மாதிரி 2014ல நரேந்திர மோடி எம்ப்ளாய்மெண்ட் நார்மல்கேச்சரை மாத்தி விட்டுட்டார். எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆத்ம நிர்பர் பாரத், ஸ்டார்ட் அப் அப்படிலாம் கொண்டு போயிட்டாரு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி சொல்வது எம்ப்ளாய்மெண்ட்னா, பழைய காலத்துல யுவர் ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா மார்னிங் 10 o'clock ஆஃபீஸ் போய் 5 o'clock விட்டு வந்து, அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. இப்போ அந்த சேஞ்ச் ஆயிடுது. எல்லாமே எக்ஸாமினேஷன் சிஸ்டம் சேஞ்ச், எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம் சேஞ்ச், பொலிட்டிக்கல் அப்ரோச் சேஞ்ச். ஸோ அதுதான் அந்த சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்காரு நரேந்திர மோடி. இட் இஸ் குட் ஆர் பேட், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். எப்படி பி.வி. நரசிம்ம ராவ் ஆல்வேஸ் சேஸ் வி கோ ஃபார் எ ஃப்ரெஷ் இனிஷியேட்டிவ். புதுசா பண்ணலாம், எது வந்தாலும் புதுசா பண்ணணும். அதனால தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் இந்தியாவில் கொண்டு வந்தது நரசிம்ம ராவ். அதே மாதிரி நரேந்திர மோடி எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. It will take 10 years. Rajiv Gandhi brought electronic resolution. Catch off to him. Computerization was the brainchild of Rajiv Gandhi. அதை நம்ம பாராட்டணும். ஆக மொத்தம் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் இந்திய தேசத்திற்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது மாறுதல்கள் வந்தது, ஐயா கருணாநிதி இருந்தபோது ஊழல்கள் வந்தது. அதை மு.க. ஸ்டாலின் தொடர்கிறார் என்ற வருத்தம் தான் பல நான் ரெசிடென்ட் தமிழியன்ஸுக்கு இருக்கிறது. வட இந்தியாவிலும் சரி, அகில உலகத்திலும் சரி, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம், போதைப் பொருள் மற்றும் ஊழல், இதுதான். ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க சார். இதே மு.க. ஸ்டாலின் பாய்காட் பண்றாரு நிதி ஆயோக்கு. ஒய் இஸ் இ நாட் பாய்காட்டிங் மேகதாது அணை கட்டுறாங்களே அங்க கர்நாடகால, அதை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு நாம் கேட்கக்கூடாது. தைரியம் இருக்கான்னு கேட்கலாம். அவர்னா திராணி இருக்கா, முதுகெலும்பு இருப்பான்னு திமுக காரன் பேசுவாங்க. வி ஓன்ட் ஸ்பீக் லைக் தட். பட் இருந்தாலும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து நமக்கு அந்த சிலந்தி ஆறிலும் மீதி இருக்கக்கூடிய ஆறுகளிலிருந்து முல்லை பெரியாறு தண்ணி வரல. அதை பத்தி பாய்காட் பண்ணல. இவர் நரேந்திர மோடியை பாய்காட் பண்றாராம் இவரு. சார், அவரோட கூட்டணி கமலஹாசன் சார், அவர் வந்து என்டிஏ பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க, இந்தியா பட்ஜெட் எப்போ பிரசன்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. அது ராகுல் காந்தி எப்போ பிரைம் மினிஸ்டரோ 2059ல பிரசன்ட் பண்ணுவாங்க. இவர் எம்பி ஆனா கூட, மிஸ்டர் கமல்ஹாசன் எம்பி ஆனா கூட, ஐ டோன்ட் திங்க் தட் ஹி வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் த கவர்மெண்ட். பிகாஸ் திமுகவிற்கு ஒரு பேட் லக் என்னன்னா, அவங்க எப்போ வந்தாலும் ஊழல் பண்றாங்கன்ற ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடுத்து, சனாதனத்தை எதிர்க்கிறார்கள் என்று வந்து விட்டது. அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் திமுக என்றாலே ஊழல் கட்சி என்ற பெயர் வந்து விட்டது. கமல்ஹாசன் அவர்களே,
தாங்கள் 6 வருடம் நன்றாக பதவியை அனுபவியுங்கள், 2026 32 வரை ராஜ்யசபாவில் தங்களுடைய வாழ்வு காலம், சினிமா அரசியல் காலம் முடிவுக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. செய்த கமலஹாசன் இஸ் irrelevant in தமிழ்நாடு நேஷனல் பாலிடிக்ஸ் சார். மூவிங் ஆன் சார், சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட், அட்லீஸ்ட் ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அல்ல, இட்ஸ் a slap on the opposition. It's a hailing the government of Manmohan Singh and Narendra Modi both. நீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மூக்கொடப்பு இருந்தாலும் முதல் கையெழுத்து போடுவேன் என்று ஏமாத்தினார்களே, அந்த ஏமாத்தல் பாட்சா பலிக்கல. நேற்று அவர்கள், நீதிபதி அவர்கள் மிக மிக காரமாகவும் சோகமாகவும் இருந்தார். காரணம், லட்சக்கணக்கான ஏழை மாணவர்களை நிந்தித்தது எதிர்கட்சி, தூண்டிவிட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போக்கு பிரகாரம் சிபிஐ வேணும்னாங்க, சிபிஐ தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண போறாங்க? ஆக மொத்தம் இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதுதான் வெளிக்காட்டுகிறது சார். சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னப்பறம் இன்னும் என்ன ஒண்ணு சார் உங்களுக்கு? there is no leakage of paper. இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், ஏதானும் ஒரு விஷயத்துல பட்ஜெட்ல இருந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம்னா அதை வச்சு பட்ஜெட் லீக்னு எப்படி சொல்ல முடியும்? prior to presentation of budget, குருவி உட்காதுவதற்கும் பனங்காய் விழுவதற்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்க மாதிரி தான் அது. there is no leakage of paper. அதைத்தானே சொல்ல வேண்டும் சார். இப்போ கம்யூனிஸ்ட்னு சொன்னீங்க சார், கேரளால ஃபாரின் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களே சார், அதோட பின்னணி என்ன சார்? அது வந்து ஜோக். அது காரணம், ஃபாரின் அஃபேர்ஸ் தமிழ்நாடு அரசாங்கத்திலும் இருக்கிறது. அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர் நலனுக்காக என்று அது இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபாரின் செக்ரட்டரி என்று போடக்கூடாது. எது இருப்பினும் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆர்டர் போயிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஓரிரு நாளில் அதை ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபார் NRK, நான் ரெசிடென்ட் கேரளைட்னு சொல்ல போறாங்க. அதான் மலையாளிஸ், நான் ரெசிடென்ட் மலையாளிஸுக்கு அது ஒரு she will be coordinating என்று தான் அர்த்தமாகிறது. அது வேடிக்கையா இருக்கு. அப்ப ரஷ்யால இருக்க மாதிரி டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருக்க மாதிரி இங்கே ஒரு கேரளாக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கலாம் பினாரி விஜயன். அந்த கான்ஸ்டியூஷன் அவங்க தான் மாத்துறாங்க இப்போ கான்ஸ்டியூஷனை. அது ராகுல் காந்திக்கு தெரியாது போச்சு, தெரியல. புஸ்தகத்தை வச்சு ஓட்டினார். என்னாச்சு? ராகுல் காந்தி ஒரு கோமாளி ஆக்கி விட்டார்கள். காங்கிரசுடைய மேனிபெஸ்டோவை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறாரே காங்கிரஸ், அதை ப. சிதம்பரமும் சொல்லுகிறாரே. என்னை பொறுத்த மட்டும் மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்களே, தாங்கள் 9 பட்ஜெட் போட்டு இருக்கிறீர்கள். தாங்களும் இந்த மாதிரி ஜிகினா வேலைகளை செய்தீர்களா அல்லவா? ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களா இல்லையா? அது ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? ப. சிதம்பரத்துக்கு ஒரு கேள்வி சார். இப்போ இந்த சிதம்பரம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார். அவர் வந்து இந்த டியூவல் டாக்ஸ் ரெஜிம் இருக்கக்கூடாது, இட்ஸ் a பேட் ஐடியான்னு சொல்றாரே சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணு சார், பொருளாதார விஷயத்தில் அதற்காகத்தானே காங்கிரஸை இழுத்து விட்டு பாஜக வைத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள். அந்த டபுள் டாக்ஸேஷன் வேண்டாம் என்று தானே பொதுமக்களுடைய தீர்ப்பு, அது விவசாயிகள் தீர்ப்பு, அதை தவிர பொருளாதார நிபுணர்கள் தீர்ப்பு. நீங்க வந்து திருப்பி அபாலிஷ் பண்ணிக்கோ. whenever P. Chidambaram in the year of 2059, by the time if he is alive, he will become finance minister. அப்ப நீ இது பண்ணிக்கோ சார். ஒன்னே ஒன்று, கொள்கை என்பது மாறுதல்கள் வருத்தான் வரும் சார். இந்தியா இஸ் இவால்விங் சார். இட்ஸ் லைக் சைக்கிள். நீங்க முன்னாடி போயிட்டே இருக்கணும் சார், பின்னாடி பார்க்கவே கூடாது. ஸ்ரீதர், ப. சிதம்பரம் எல்லாம் நிஜமாவே நான் சொல்றேன், என்னை விட அவர் மிகவும் வயதானதுனால அவருக்கு மரியாதை சொல்லி தயவு செய்து ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். தாங்க நிறைய பணம் சம்பாதிச்சிட்டீங்க, 5 ஜென்மத்துக்கு இருக்குது உங்ககிட்ட. பொருளாதார நிபுணர், வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டவர், ஜெயிலிலும் இருந்தவர். ஆக மொத்தம் ப. சிதம்பரத்துடைய கொள்கை என்பது இந்தியாவிற்கு உதவாத திட்டங்கள். இந்தியா சேஞ்சிங் சார், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். யங்ஸ்டர்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ப. சிதம்பரம். ஏன் அதை மறுக்கிறார்? ஏன் அதை திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்கிறது? இந்தியா என்பது மாறிக்கொண்டு வருகிறது. தமிழகம் அப்படியே தான் இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்குது. இந்தியா இஸ் இவால்விங். சார், மூவிங் ஆன் சார், தமிழ்நாடு ஸ்பெசிபிக் கொஸ்டின் சார். உதயநிதி ஸ்டாலின் எப்போ டெப்டி சிஎம் ஆவார் சார்? உதயநிதி துணை முதல்வராக்குது என்பது அது மு.க. ஸ்டாலினுடைய அயல்நாட்டு பயணத்திற்கு முன்பாக ஆவார் என்று தான் தெரியுது. திமுகவில் இருக்கக்கூடிய கலேபரங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய எதிர்வினைகள் அதுவும் இருப்பதனால்தான் மு.க. ஸ்டாலின் தயங்குகிறாரோ என்ற அர்த்தம் இருக்கிறது. எப்படி ராகுல் காந்தியை சோனியா அம்மையார் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்களோ, ஆனா 10 வருஷம் ஆச்சு அவர் ப்ரொஜெக்ட் ஆகுது. அது மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு 3 வருடங்கள் ஆகியும்
அவரை துணை முதலமைச்சராக்கினால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் குடும்பத்திலும் குழப்பம் வரும். அதனால்தான் மு.க. ஸ்டாலின் தயங்குகிறார் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. ஸ்ரீதர் சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பிஎஸ்பி மாயாவதி கேட்ட மாதிரி சிபிஐ ஏன் சார் ஆர்டர் பண்ண மாட்டேன்றாங்க? கோர்ட்டில் இருக்கிறது சார். அது அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்கிறது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அது சுப்ரீம் கோர்ட் வரும். தமிழக அரசாங்கம் சிபிஐ எதிர்க்கிறது. அந்த எதிர்க்கும் பட்சத்தில் என்னை பொறுத்த மட்டில் அனைத்து கட்சிகளிலும் இந்த கட்ட பஞ்சாயத்து இருக்கிறது. பாஜக ஆட்கள் கூட இந்த ரவுடிசத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸிலிருந்து, பாமகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, எவ்ரி பார்ட்டி. இது ஆம்ஸ்டர்டாம் மரணம் என்பது, கொலை என்பது சர்வ கட்சி கொலையாகத்தான் மாறி இருக்கிறது. காரணம், எவ்ரி ஒன் இஸ் இன்வால்வ்டு அந்த கட்ட பஞ்சாயத்துல. இப்போ ஸ்ரீதர் சென்னையில ஒரு வீடு வச்சிருக்காரு. ராஜகோபால்னு ஒரு டெனன்ட். ஐ எம் நாட் வெக்கேட்டிங். ஸ்ரீதர் அப்ரோச்சஸ் ஆம்ஸ்ட்ராங். அவர்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்தோம், கட்ட பஞ்சாயத்து. ஸோ தேர்ஃபோர் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் எ பிளக் இன் இட். அதனால சிபிஐ வருவதை தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கத்தான் செய்யும் சார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸ்ரீதர், ஓகே சார். சார், பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் சென்னை செல்ல இருக்கிறார். அப்பொழுது அண்ணாமலை செய்த 2வது என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை they want to revive it. காரணம், 2026 பாமக போன்ற கட்சிகள் கூட அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் ஜி.கே. வாசனும் மற்றும் பல இளைஞர் தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் தமிழக அரசியலில் தொல் திருமாவளவன் என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியை திமுகவிலிருந்து வெளியே வந்து விட்டால் அப்பொழுது பாமக மீண்டும் திமுகவில் சேருமா என்ற சந்தேகங்கள் வர ஆரம்பித்து விட்டது. எது இருப்பினும் 2026 தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரத்தை நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2024 செய்து விடுவார் என்று தான் தெரிகிறது. நரேந்திர மோடியினுடைய தமிழக பயணம் என்பது மிக முக்கியமாக இருக்கும். அமித்ஷா தொடர்ந்து செல்ல இருக்கிறார். தமிழகத்தை அவர்கள் விடமாட்டார்கள். திமுக தமிழர்களை புறக்கணித்தாலும் பாஜக புறக்கணிக்காது. நரேந்திர மோடி புறக்கணிக்க மாட்டார். அண்ணாமலை புறக்கணிக்க மாட்டார் என்பதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சார். ஓகே சார், that brings us to the end of the show சார். நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ, நமஸ்கார்.